ஒரு கழுதைக்கு மலை உச்சி மேலே ஏறணும்னு ஆசை. தினந்தோறும் அந்த மலை உச்சியை பார்த்து ஒரு நாள் நான் அங்கே வருவேன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது முடிவு பண்ணுச்சு, நான் மேலே ஏற போகிறேன் இன்னைக்குன்னு. பாதி தூரம் போனோடனே அதுக்கு ரொம்ப சோர்வாயிருச்சு. ஐயோ, இதுக்கு மேலே நம்ம ஏற முடியாது, நம்ம கீழே இறங்கி போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்த கழுதை ஒரு பாறை மேலே உட்காந்து, ஐயோ இன்னைக்கு நான் நேரத்தையும் பலத்தையும் விரயமாக்கிட்டேன், ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டுச்சு. அந்த வழியா வந்த கழுதைகிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டுச்சு. அப்போ நடந்ததெல்லாம் சொல்லுச்சு இந்த கழுதை. அப்ப கழுகு சொல்லுச்சு, நீ பாதி தூரம் வந்துட்ட, கீழே போற தூரமும் மேலே போற தூரமும் ஒண்ணுதான். நீ இப்படியே திரும்பினா உனக்கு மனசோர்வும் உடல் சோர்வும் ஏற்படும். ஆனா நீ மேலே போனா சந்தோஷத்தோட நீ திரும்ப வெற்றியோட கீழே போலாம் அப்படின்னு சொல்லுச்சு. கழுதை யோசிச்சுது, ஆமா உண்மைதானே, நம்ம பாதி தூரம் வந்துட்டோமே, எதுக்கு கீழே போனோம், மேலே போகலாமேன்னு இது வேகமா ஒரு புது சத்துவத்தோட மேலே ஏறி போய் உச்சில நின்று சந்தோஷப்பட்டு திரும்பி வந்துச்சு. அது யோசிச்சுது, இந்த மலை உச்சில ஏறின முதல் கழுதை நான் தான் அப்படின்னு. சில சமயம் நம்மளும் இப்படி தான் ஆரம்பிக்கிற காரியத்தை ஏதோ ஒரு சோர்வுனால விட்டுடுறோம். மனதால, உடலால, இல்லைன்னா சுற்றுப்புறத்தால ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும். அதனால நம்ம சில காரியங்களை விட்டுறோம். அப்படி விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் வெற்றி.